ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் எஸ்ஆர்பி டிஆர்பி எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ணுறீங்களா? அப்போ மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நம்ம சேனலில் போடுற வீடியோ உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். கோஆபரேட்டிவ் மேனேஜ்மெண்ட் அதை பற்றி தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். கூட்டுறவு மேலாண்மை. எடுத்தோன்னே பார்த்தீங்கன்னா கூட்டுறவு இயக்கம். அறம் பொருள் இன்பம் என மானுட வாழ்வியலை நம் முன்னோர்கள் வகுத்தன. அறம் என்பது நேர்மை, பொருள் என்பது வளம், இன்பம் என்பது கூடி வாழ்வது. அறம் என்பது நேர்மை, அதுவே ஒருவரின் நாணயம்னு சொல்கிறாங்க. அதை நம்ம கூட்டுறவில் கிரெடிட்னு சொல்கிறாங்க. பொருள் என்பது வளம், அது சிக்கனத்தால் உருவாகும். பொருளை தான் நம்ம சிக்கனம் பண்ண முடியும்னு சொல்கிறாங்க. அதை கூட்டுறவில் த்ரிஃப் அப்படி சொல்கிறாங்க. இன்பம் என்பது கூடி வாழ்வது, அதுவே கூட்டுறவு கோஆப்ரேஷன். அறம் என்பது நேர்மை, அதுவே ஒருவரின் நாணயம். பொருள் என்பது வளம், அது சிக்கனத்தால் வரும். இன்பம் என்பது கூடி வாழ்வது, அதுவே கூட்டுறவுன்னு சொல்கிறாங்க. ஸோ அவ்வளோ அழகாக நம்ம கூட்டுறவு இயக்கத்தில் கூட்டுறவை பற்றி தெரிவிச்சிருக்காங்க. அடுத்து பார்த்திங்கன்னா தொழில் புரட்சி. தொழில் புரட்சி எந்த ஆண்டு வந்துச்சுன்னா 1760 to 1840. கூட்டுறவு சிக்கன நாணய சங்கம் நம் இந்திய வாழ்வியலோடு இரண்டர கலந்தது. ஐரோப்பிய நாடுகளில் தொழில் புரட்சி மற்றும் முதலாளித்த பொருளாதார தரத்திற்கு எதிராக சோசலித்த பொது உடைமை பொருளாதார சிந்தனைகள் தோன்றின. அவற்றுக்கு மாற்றாக கூட்டுறவு சிந்தனை செயல் வடிவம் பெற்ற அமைப்பு ரீதியாக இயக்கமாக இன்றைய கூட்டுறவு உருவானது. கூட்டுறவு சங்கம் உருவானதுக்கு முக்கியமான காரணமே இந்த தொழில் புரட்சி தான் சொல்கிறாங்க. ஸோ மறக்காமல் தொழில் புரட்சி எப்போனா 1760 to 1840. கோட்பாடு என்னன்னு பார்த்தீங்கன்னா சமூக பொருளாதார பயன்பாடுகளின் கோட்பாடு, அதுவே கூட்டுறவின் கோட்பாடு ஆகும். கூட்டுறவின் குறிக்கோள் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒவ்வொருவரும் எல்லாருக்காக, எல்லோரும் ஒவ்வொருவருக்காக. கூட்டுறவு கடன் ஒன்றியம் வடிவமைத்தனர். ஜெர்மனியோட கூட்டுறவு கடன் ஒன்றியம் தான் இதை வடிவமைச்சிருக்கோம். அடுத்து பார்த்தீங்கன்னா கூட்டுறவு சின்னம். கூட்டுறவு சின்னம் நம்மளுக்கு எல்லாருக்குமே தெரியும், இணைந்த கைகள். கூட்டுறவு கொடி. அடுத்து கூட்டுறவு கொடியில் பார்த்திங்கன்னா 7 வண்ணம் இருக்குது. கூட்டுறவு கொடியில் 7 வண்ணம் இருக்குது. அதை எப்படி சொல்கிறாங்கன்னா விப்ஜிஆர் அப்படின்னு சொல்கிறாங்க. வீணா வைலட்டையும், ஐனா இண்டிகோவையும், பீனா ப்ளூவையும், ஜீனா க்ரீனையும், ஒய்னா எல்லோவையும், ஓனா ஆரஞ்சையும், ஆர்னா ரெட்டையும். இதை தான் சொல்கிறாங்க. 7 வானவில் கலர்களை கொண்டது தான் நம்ம கூட்டுறவு கொடி. விப்ஜிஆர் நல்லா ஞாபகமாக வச்சுக்கோங்க. விப்ஜிஆர் அதில் பார்த்திங்கன்னா உச்சியில் என்ன கலர் இருக்கும் பார்த்தீங்கன்னா ரெட்டு தான் இருக்கும். சிவப்பு நிறம் கொடியின் உச்சியில் இருக்கும். இதை யார் நிரூபிக்கிறாங்கன்னா பிரெஞ்சு நாட்டை சேர்ந்த சார்லஸ் கிடே ஆவார். அவர் பார்த்திங்கன்னா 1921 நிரூபிக்கிறாரு. 1923, 24 நடந்த விழாக்களில் இக்கொடி பயன்படுத்தப்பட்டனன்னு சொல்கிறாங்க. கொடியின் நோக்கம் என்னன்னு பார்த்தீங்கன்னா வேற்றுமையில் ஒற்றுமை. 1925 சர்வதேச கூட்டுறவு மன்றம் இக்கொடியை அங்கீகரித்ததுன்னு சொல்கிறாங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா சர்வதேச கூட்டுறவு தினம். சர்வதேச கூட்டுறவு தினம் எப்போ கொண்டாடப்படுறாங்கன்னா ஜூலை மாதம் வரக்கூடிய முதல் சனிக்கிழமையில் தான் கூட்டுறவு சர்வதேச தினம் கொண்டாடப்படுது. ஆண்டு பார்த்திங்கன்னா 2012. தினம் பார்த்திங்கன்னா ஜூலை முதல் சனிக்கிழமை. ஆண்டு பார்த்திங்கன்னா 2012. அடுத்து கூட்டுறவு வார விழா. நம்ம எல்லாருக்குமே கூட்டுறவு வார விழா தெரிஞ்சிருக்கும். நவம்பர் மாதம் 14 to 20 நம்ம கூட்டுறவு வார விழா கொண்டாடுறோம். அடுத்து பார்த்திங்கன்னா ரோக் ஸ்டைல் முன்னோடியை பற்றி தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். ஸோ ரோக் ஸ்டைல் முன்னோடிகள் அவங்க தான் நம்மளுக்கு முன்னோடிகள், கூட்டுறவின் முன்னோடிகள் அப்படின்னு சொல்லலாம். ஸோ பார்த்திங்கன்னா இங்கிலாந்தில் 1844 28 கம்பளி நெசவாளர்கள் அவங்க முதலாளி கொடுத்த சம்பளம் பத்தாமல் சிக்கனம் தேவைன்னு சொல்லிட்டு சிந்தித்தனர். சிந்திக்கும் பொழுது ஒரு விவசாயி ஒரு கிலோ 10 ரூபாய்க்கு முகவருக்கும், முகவர் சில்லறை வியாபாரிக்கு 20 ரூபாய்க்கும், சில்லறை வியாபாரி அதில் 80 ரூபாய்க்கு நுகர்வோருக்கு விற்கின்றன. இதையே நம்மளே டைரெக்டாக விவசாயிகிட்ட வாங்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு டைரெக்டாக போய் விவசாயியை காண்டாக்ட் பண்ணி
10 ரூபாய்க்கு வாங்கிட்டு அதில் செலவெல்லாம் சேர்த்து 20 ரூபாயும் மிச்சம் 60 ரூபாயும் வந்து சிக்கனம் பண்ணியிருக்காங்க. ஸோ இதுக்கு ஒரு சங்கத்தையும் நிறுவியிருக்காங்க. அந்த சங்கத்தோட பேர் தான் ரோச்ரல் சொசைட்டி ஆஃப் எடுக்குவல் பாய்ஸ்னர்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே வெற்றிகரமாக வந்து செயல்பட்டுச்சு. அதோடு பார்த்திங்கன்னா நுகர்வோர் கூட்டுறவு பண்டக சாலை அமைக்க இவங்க தான் வந்து வழிவகுத்திருக்காங்க. அது மட்டும் இல்லை, கூட்டுறவின் முன்னோடிகள்னு சொல்கிறாங்க. 200 தொழிற்சாலைகளுடன் இங்கிலாந்தில் மிகப்பெரிய நுகர்பொருள் உற்பத்தி மையமாக விளங்கியது. இச்சங்கத்தில் கடனா நாட்டில் 10,000 ஏக்கர் விவசாய பண்ணையும் ஹாலாந்தில் ரொட்டி தொழிற்சாலைகளும் பொருள் போக்குவரத்திற்காக கப்பல்களும் இருந்தனன்னு சொல்கிறாங்க. ஸோ ரோக்ஸ்டைல் கூட்டுறவின் முன்னோடிகள்னு யாரு கேட்டால் ரோக்ஸ்டைலை தான் சொல்லணும். ஸோ இங்கிலாந்தில் தான் அது வந்து நடைபெற்றிருக்கு. 28 நெசவாளர்களை கொண்டு அது வந்து 28 நெசவாளர்களால் தான் இந்த சங்கம் வந்து நிறுவப்பட்டிருக்கு. ஸோ அது வந்து இப்போ வந்து கூட்டுறவு ஒரு பெரிய அமைப்பாகவே ஆனதுக்கு காரணம் யாருன்னா அந்த ரோக்ஸ்டைல் முன்னோடிகள் தான். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். மறக்காமல் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இது மாதிரி டெய்லியும் நான் உங்களுக்கு வீடியோ அப்லோட் பண்ணுறேன். ஸோ பிடிச்சிருந்தா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.